ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு கிளாஷாவே போயிட்டு இருக்கு. சமூக வலைத்தளத்தை திறந்தாலே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, நம்ம விஜயோட ஃபேன்ஸ், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து சிவகார்த்திகேயன் மேல ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. அது ஏன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா 2 படமும் 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது, 10ஆம் தேதி பராசக்தி வருது. ஸோ அந்த காரணத்துக்காக நீ எப்படி எங்க தலைவரோட படத்தை கூட நீ ரிலீஸ் பண்ணலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வச்சுட்டு தான் வராங்க. ஸோ நம்மளும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஆன்சர் என்னன்னு கொடுத்தாச்சு. ஆனாலும் பார்த்தோன்னா கேட்காம நீ எப்படி ரிலீஸ் பண்ணுவ, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, திமுக சொல்றத பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கே, அப்படி இப்படி என்னமோ. அதாவது இவனுங்கெல்லாம் ஒரு சைட்ல ஒரு மென்டல் இவனுங்க பக்கா மென்டல். அதாவது படம் ரிலீஸ்னா எங்க பொங்கல் போட்டினா நிறைய படங்கள் வரதான் செய்யணும். அதாவது இவனுக்கு அந்த மாதிரி கேவலமான ஒரு மனநிலை அது. அதாவது இவங்க படம் தான் ரிலீஸ் ஆகணும், மற்ற படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு மனநிலை அப்படி இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஜனநாயகன் படம் நல்லாவே இல்லை, மட்டமா இருக்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால பார்த்தோன்னா பராசக்தி மேல இப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி பார்த்தோன்னா பராசக்தி மேலதான் ஒரு ஹோப் வச்சிருக்காங்க. கண்டிப்பா பொங்கலுக்கு கண்டிப்பா இந்த படம் சிக்ஸர் அடிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஏன்னா பராசக்தி அப்படின்ற ஒரு டைட்டிலை பார்த்தாலே ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். அது ஒரு எப்படின்னா, அது அப்பா இந்த படம் நல்லா இருந்தாலும் அந்த டைட்டிலுக்கே படம் ஓடும்பா. ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரி டைட்டில் தான் பராசக்தி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மொழிக்காக ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு, அது ஹிந்தி திணிப்பு. ஸோ அதுதான் அதை பற்றியான விஷயங்கள் தான் வரப்போகுது. இது தமிழ்நாடு மக்களுக்கு மிகவும் தேவையான படம். தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு புரட்சி வெடிக்க போகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சு நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. கூடுதல் சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் கூட நடிக்கிறாரு. ஜெயம் ரவி இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லன். அதாவது ஜெயம் ரவி இப்ப வரைக்கும் நம்ம வில்லனை நம்ம பார்த்ததே இல்லை. டபுள் ஆக்ஷன்ல பார்த்துருக்கோம், ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. பட் ஆனா இந்த படத்துல த்ரூ அவுட் வில்லனா நடிச்சிருக்காரு. அது ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காராம் ஜெயம் ரவி. அது எதுவும் சஸ்பென்ஸா இருக்குது போல, எதுவும் உழைக்க மாட்டாங்க. அதே போல அதர்வாக்கு பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் ஒரு பயங்கரமா பேசப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா நடிச்ச படம் தூக்கி குப்பையில போடுங்க. இந்த படம் சிவகார்த்திகேயன் வேற மாதிரி இருக்கும், சிவகார்த்திகேயன் ரேஞ்சே வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் வந்ததுனால பார்த்தோன்னா இவங்களால தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல. உச்ச நடிகரை இந்த மாதிரி உச்சாப்ப வச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பாவமா இருக்கு, எனக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா அது, அதாவது எல்லாத்தையும் சும்மா இருக்கணும், நீ பண்றதெல்லாம் பண்றீவியா, உங்களுக்கு யாரா திருப்பி வச்சா வலிக்குதா, எரியுதா, எரியட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோசியல் மீடியா எல்லாம் ஜனநாயகன் போறல பயங்கரமா ஹிட் ஆகுது, நீங்களாம் காலி. மனசுக்குள்ள கதறானுங்க, அழுகுறானுங்க, அவங்கள தாங்கி கொள்ள முடியல. அந்த அளவுக்கு ஒரு துக்கம், துயரத்துல ஆழ்ந்துட்டானுங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், ஜனவரி 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா பராசக்தி ஆடியோ லான்ச் வரப்போகுது. வேணும்னே பாத்தீங்கன்னா அதே டைமுக்கு என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனநாயகன். இப்ப என்ன பண்றாங்கன்னா ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போறானுங்க. வேணுமே ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஆடியோ லான்ச்சு லைவ் எல்லாம் போட போறாங்களாம். அது போக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள்லாம் வரதாகவும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஒரு 3 குரங்கு இருக்குமே, அதுல 2 குரங்கு, அது ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவே போயிடுச்சு. அது நான் கூட அப்பவே சொன்னல, இது விஜய்க்கு அடிமை. விஜய் கோல்டு காயின் போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு அவங்க டீம். அது வாங்கிக்கணும் இந்த மாதிரி பேசுற நாய் அஜித்தை பத்தி தவறா பேசுறது. அதாவது விஜய்க்கு ஆப்போசிட்டா யாருன்னா படம் ரிலீஸ் பண்ணா சும்மா அவங்கள போய் நோண்டி விடுறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா. அதுல குறிப்பிட்ட ஒரு நாய் அந்தனன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல. அந்த அந்தனன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூல 17 நிமிஷம் பேசிருக்காரு. அந்த 17 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வன்மத்தை கக்கியிருக்காரு. 17 நிமிஷமா வன்மம். அதாவது சாதாரண பேசுற மாதிரி பேசிட்டு சிவகார்த்திகேயன் மேல இருக்கிற அந்த வன்மத்தை அப்படியே கொட்டி தீர்த்திருக்காப்புல ஆளு. விஜய் சொல்லி பாப்பா இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறது. சிவகார்த்திகேயன் முதுகுல குத்துறவரா, அவர் வளர்ந்துட்டாரு. இப்படி முதுகுல குத்துவாரா, இருந்தாலும் வளர்ந்துட்டாரு, திறமை வச்சு வளர்ந்துட்டாரு. புரியுது, அப்படியே பாலிஷா அப்படி ஸ்ட்ரைக் பண்றது. இவர் முக்கியமான ஒரு விஷயத்த ஒன்று பதிவு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த பராசக்தி ஆடியோ லான்ச் வருதுல்ல, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ரஜினி வராராம், கமல் வராராம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாரு, அதெல்லாம் வந்து போலியான கூட்டங்க, நீங்க ஃபேஸை பார்க்கும்போது தெரியும் அவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு வரல, வேணும்னு வரணும்னு வர்றாங்க. அப்புறமா சீமான் வரன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. சீமான் ஒண்ணு என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, இப்ப கிளியர் ஆயிட்டு இருக்கு. மக்கள் வந்து யாருக்கு என்ன பண்றாங்க. அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க ஒண்ணு சேர்ந்தா விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க எல்லாருமே. அப்ப பாத்துங்க, நீ எப்பாற்பட்ட ஒரு வன்மவாதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கே தெரியும். நீ எப்பாற்பட்ட ஒரு கேவலமான பிரிவுன்றத வந்து இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துட்டு ஃபுல்லா வன்மத்தை கக்கி இருக்கிறாங்க. அது என்ன சொல்றா போல, ஆடியோ லான்ச்ல இவங்க மொத்தமா சேர்ந்து வராங்க. ஆனா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடியோ லான்ச் யாரும் பார்க்க மாட்டாங்களாம். ஜனநாயகனுடைய இதுதான் பார்ப்பாங்களாம், ஆடியோ லான்ச் யாரும் பார்க்க மாட்டாங்களாம். அப்ப எப்படி ஒரு கான்ல இருக்குங்க பாரு. அதாவது ஒண்ணு இப்படி அப்படி யோசிக்க கூடாது ராஜா, நீ இப்படி யோசிக்கணும். விஜய்க்கு எவனுமே போக மாட்டான், ஏன் அந்த கேள்வி எழுப்பு. விஜய்க்கு எதுக்காக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எந்த முன்னணி ஆக்டரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது பேசுவாங்களா? முஞ்சா பேசு. யாருக்கும் விஜயை பிடிக்காதியா? யாருக்குமே விஜயை பிடிக்காது, இதுதான் உண்மை. ஏன்னா விஜய் வந்து ஒரு மாதிரியான கேரக்டர், அது சுத்தமா வந்து யாருக்குமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து பிடிக்காது. சுயநலவாதின்னு சொல்லிக்கிறாங்க, ஓப்பனா சொன்னாதான். சுயநலவாதினால வந்து விஜய் யாருக்கும் பிடிக்கல, யாரும் விஜய்க்கு போக மாட்டாங்க, விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இதான் முக்கியம். இவங்க படத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு வராங்க. இதுல கேட்டா வந்து நீங்கன்னா இவங்கள கூட்டிட்டு வரீங்க, அவங்கள கூட்டிட்டு வராங்கன்னா பின்ன வரதான் செய்வாங்கயா. மரியாதை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க போறாங்க, விஜய் பிடிக்காது போக மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க இன்னமும் வந்து அப்படியே தூக்கி வரீங்களா அப்படியே. அவர் என்ன சொல்றாப்புலன்னா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரிலீஸ் ஆகும். பராசக்தி எல்லாம் வந்து மெயின் ஸ்கிரீன் போட்டாங்கன்னா அது பாக்குறது எவன் வருவான்? அது என்ன சொல்றாப்புல, தியேட்டர்ல போட்டீங்கன்னா படம் பாக்குறதுக்கு ஆள் இல்லையா. யார் சொல்றா? இந்த அந்தரன் சொல்றாப்புல. பாக்குறதுனா போற, யாரு கூட்டம் வருது யாரு கூட்டம் வரலன்னு. முதல் நாள் உங்களுக்கு வர கூட்டம், படம் பார்த்துட்டு நான் ஓப்பனா சொல்றேன், படம் வந்து சுத்த குப்பை படம் சொல்லியாச்சு. இது உண்மை. இது எழுதி வச்சுங்க, பக்கா குப்பை படம். அந்த படம் பார்த்துட்டு கதற போறானுங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா வந்து விஜய் உள்ள பூந்து வந்து எதோ வந்து கதையெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்திட்டா போலியா, டோட்டலாவே மாத்திட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுருக்கா. எல்லா படத்துலயும் பண்ணுவார்ல, கெடுப்பார்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்தையும் கெத்து விட்டா போலியா. படம் வந்து அட்ரு பிளாப்னு சொல்லிட்டு தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சு. சும்மா வந்து அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதான் சொல்றேன்ல, பராசக்தி பாரு பிச்சு உதற போகுது. அதாவது குடும்பமாக வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தை பார்க்க தான் போறாங்க. இது உண்மை. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் சும்மா கிடையாதுங்க, அவங்க ஃபேன்ஸ் இருக்குது. அவங்களாம் பார்த்தா குடும்பம், அதாவது ஒரு வீட்டுல பார்த்தா எல்லாருமே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்க தான் போறாங்க. படம் வெற்றி அடையதான் போகுது. அதே போல வந்து இவர் சொல்றாப்புல, அந்த இன்னொரு விஷயத்த சொல்றாரு, சிவகார்த்திகேயன் கொஞ்சம் யோசிக்கணும். இது அந்த ப்ரொடியூசர் தான் ரிலீஸ் பண்றாங்க, நீங்க போயிட்டு உட்காந்து விஜய் பேசணும் போயிட்டு. ஆனா என்னன்னா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா, நான் நினைக்காதீங்கண்ணா, நான் அந்த மாதிரி வந்து ஆள் கிடையாது. படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்கன்னா அதான் ரிலீஸ் பண்றேன், நம்மளுக்கு எல்லாம் என்னன்னா இருக்கு, நீங்க எப்பவுமே படத்தில் நடிக்கணும்னா அப்படின்னு சொல்லி ட்வீட்டும் போடணுமா, விஜய் சந்திச்சும் பேசியிருக்கணுமா. நான் கேட்கிறேன், மிஸ்டர் அந்தனன், விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாருல்ல சச்சின் படம் சந்திரமுகி கூட, எதுக்கு ரிலீஸ் பண்ணாரு? யார் ரிலீஸ் பண்ண? உச்ச நடிகர், அப்ப சூப்பர் ஸ்டார் இருக்கிற ரேஞ்ச் கூட கிடையாது அவரு. அப்போ வந்து விஜய் வந்து பின்வாங்கிறதானா? ஏன் வேணும்னு பண்ணாரு? ஏன் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் அப்போது சச்சின் படத்தை, சச்சினே ஒரு குப்பா படம், அதுவே அப்பயே ஃபிளாப் ஆன படம், அப்ப எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க? அதை பத்தி கேட்டீங்களா நீங்க? ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? கரெக்டா இப்படி சொல்றான். போயிட்டு சிவகார்த்திகேயன் வந்து யோசிக்கணுங்க, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் வந்து எல்லாரும் முதுல குத்து மேல வரவரு, இப்படி ஒரு டாக்கு வச்சு சிவகார்த்திகேயன் வந்து இது பண்றோம், கெஞ்சினுமா போயிட்டு கோச்சுக்காதீங்களோ, ட்வீட் கூட போடணுமா. போட்டாங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே சாந்தமாயிடுவாங்களாம், அப்படியே ஓப்பனா வந்து போயிடுவான். அது முதல் காட்சியில பயங்கர பிரச்சனை நடக்குமா. பராசக்தி அப்போ வந்து விஜய் ரசிகர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இவங்க தூண்டி விடுறான் எல்லாரையும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஜென்மங்கள் இருக்காங்க பாருங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் விஜய்க்கு சப்போர்ட் ராஜா, மத்தவங்களும் யாருமே சப்போர்ட்டே கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு கேவலமாக்குற நீ? போய் விஜய் ஏன் இப்படி பண்ணார் அடி பண்ணார் உங்களை கேட்க முடியுமா? ஏன் இந்த கேவலமான என்னத்த சொல்றது, உங்களெல்லாம் பத்தி பேசுறதே வேஸ்ட். அது போக பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மங்காத்தா படம் வந்து 24ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி 23ஆம் தேதி 24 ரிலீஸ் பண்றதா வந்து பேசியிருந்தாங்களே, அப்படிலாம் இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னா மங்காத்தா வந்து 14th ரிலீஸ் பண்றதை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்களாம். இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த பொங்கல் வந்து பயங்கர தரமான பொங்கல் அமைய போகுது, பிச்சு வதற போகுது.
நான் கேட்குறேன், இப்போ ஒன்றும் இல்லை, மங்காத்தா வந்து 14th ரிலீஸ் 23rd ரிலீஸ் ஆகுது. அப்போ பராசக்தியோட கலெக்ஷன் பாதிக்காதா? அப்போ அவங்க மட்டும் ஏன் சைலண்டாக இருக்காங்க? அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் கதர்னு இருக்கீங்க? உங்கள் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா ஓட போகிறது இல்லை, அதில் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சாதாரண கிளாஷியா? இதில் கூட்டிட்டு வந்து நீங்கள் அரசியலில் போடுறதும் சிவகார்த்தி இது பண்ணுறதும் விநியோகஸ்தர்லாம் வந்து கேட்டுனாங்களா, படம் பார்த்துட்டு கேட்டுனாங்களா, சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார், முன்னாடியே பண்ணுங்க, ஏன்னா இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் அல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இப்போ வந்து தேட்டருக்கு மக்கள் கூட்டம் வர மாட்டேங்குதுங்க. தேட்டருக்கு இப்ப மக்கள் கூட்டம் வர மாட்டேங்குது. அது இந்த 4 படங்கள், முக்கியமான படங்கள் ரிலீஸ் பண்ணாதானே கூட்டம் வரும். அப்ப தேட்டருக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பாதிக்கணும் இல்லைங்க. அதுக்கு தான் சொல்றாங்க, நீங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து வேண்டு அரசியல் பண்றாங்க. அதுல இப்ப அரசியல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுதான் உண்மை, ஓப்பன் டாக். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, அடுத்த நாள் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் விட்டு தான் ரிலீஸ் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். எதுக்கு நீங்க கதறீங்கன்னு கேட்கறேன். இந்த மாதிரி வன்மத்தெல்லாம் விட்டுருங்க. அதாவது இன்னமும் வந்து நீங்க விஜய் ரசிகர்கள் கவனத்திற்கு, நீங்க இன்னும் வந்து விஜய் ரசிகர்கள் கிடையாது, நீங்க வந்து தொண்டர்களா மாறிட்டீங்க. தொண்டர்கள்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்தாதான் மக்கள் வந்து உங்களை பார்ப்பாங்க. இந்த மாதிரி மென்டலான்ஸ் மாதிரி வந்து இஷ்டத்துக்குலாம் பேசின்லாம் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறான விஷயம். அது இன்னொரு, உங்க ஓட்டே எனக்கு வேணாம், அவங்க ஓட்டே வேணாம், அஜித் ரசிகர்கள் ஓட்டே எங்களுக்கு போட வேணாம், ரஜினி ரசிகர்கள் ஓட்டே எனக்கு போட வேணாம், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஓட்டே போட வேணாம்னா அப்ப யார்தான் ஓட்டு போடுவா? யார்தான் ஓட்டு போடுவா? அரசியல் என்னன்னு தெரியல, ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு டேஷும் தெரியல. ஆனா வாய் மட்டும் கிழிக்குது, சோசியல் மீடியால அசிங்கமா பேசுது. என்ன கருமண்டா அதெல்லாம்?